சார் நைட்டு ஃபுல்லா எங்களை யாரையும் பார்க்க விடல. டியூட்டிக்கு ஆள் இல்ல அப்படின்னா நர்சிங் ஸ்டூடெண்ட் போடுங்க போடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா அன்னைக்கு அந்த டியூட்டிக்கு ஆள் போட்டும் எங்க யாரையும் பார்க்க விடல. ஏன் விடல பார்க்க விடல? நாங்க படிக்கிற பிள்ளைங்க தானே. மத்த நாள் நாங்க போஸ்டிங் ஆள் எங்களை கேக்குறாங்களே ஏன் நைட்டு விடல அப்படி எங்களுக்கு தெரியாம என்ன பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் ஹார்ட் ப்ராப்ளம் இப்ப சொல்றாங்க. ஒரு அனஸ்தீசியா ஜெனரல் அனஸ்தீசியா மட்டும் தான் கொடுத்தாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் கார்டியோ மயோபதி ஹார்ட்ல ப்ராப்ளம் சொன்னாங்க. அப்புறம் ஸ்ட்ரெஸ்னாங்க. இப்ப சூசைட்ன்றாங்க. அவ சூசைட் பண்ற ஆளா? இப்ப அவருக்கு என்ன ஆச்சு தெரியல. அப்படி சூசைட் அப்படின்னா இரு சூசைட்னா 4 நாளைக்கு முன்னாடி அட்மிஷன் ஆயிருக்கா சார். அப்ப எப்படி சார் சூசைட்னு சொல்லுவாங்க? போய் கேட்டதுக்கு யாருமே உள்ளார விடல. ஓடில வச்சு பண்ண வேண்டிய ப்ரொசீஜரை வார்ட்ல வச்சு பண்ணிருக்காங்க. அவ்வளோ ப்ளீடிங், அவ்வளோ பிளட் சார். ஒரு இன்ஃபார்ம் கிடையாது. கன்சர்ன் வாங்கல ப்ராப்பரா. என்ன நீ எக்ஸ்பிளைன் பண்ணல. ஒரு எக்ஸ்பிளைன் கிடையாது, ஒரு கன்சர்ன் கிடையாது. ஸ்டூடெண்ட் யாரையும் போட கிடையாது. சென்ட்ரல் லைனை மாத்தி இங்க போட்டுருக்காங்க. பேக்குள்ள வச்சு சர்ஜரி பண்ணிருக்காங்க. எப்படி சார் பண்ணுவாங்க? லைன் போட்டா கூட கன்சர்ன் சொல்லணும். ஆனா யாருமே இன்ன வரைக்கும் கொன்னுட்டாங்க சார். அவனுக்கு கார்டியக் ப்ராப்ளம் ஒண்ணு கூட கிடையாது. ஆபரேஷன் தியேட்டர்ல ஒரு ஓடி சிலிண்டர் கூட இல்ல. சிலிண்டர் இருக்கலாம். ஆபரேஷன் தியேட்டர்ல ஓடி சிலிண்டர் இல்லாம எப்படி இருக்கலாம்? 1.5 மணி நேரம் ஓடில என்ன பண்ணாங்க? ஓடி சிலிண்டர் இல்லாம 1.5 மணி நேரம் ஓடில என்ன பண்ணாங்க? கூட பண்ணல சார். ப்ரொசீஜர் பண்றதுக்கு முன்னாடியே சிபிஆர் கொடுத்திருக்காங்க. சிபிஆர் கொடுக்கும்போது எங்க பிள்ளைங்க யாருமே உள்ளார இல்ல. யாருமே உள்ளார இல்ல. விடல. வெறும் பிஜி சிஆர்ஆர் அசிஸ்டன்ட் 3 பேர் மருந்து ஸ்டாஃப் கூட விடல. யாரு ஸ்டாஃப் கேட்டதுக்கு சொல்றாங்க சார். இங்க உள்ள ஸ்டாஃப் சொல்றாங்க ஸ்டூடெண்ட் ஓட்டிக்குள்ள போனாங்களான்னு கேக்குறாங்க. அப்ப ஸ்டூடெண்ட் பார்த்தா எப்படி சார் இருக்கு? ஒரு கிளீன் பண்றது துடைக்கிறது மட்டுமே எங்க வேலை. இங்க ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரங்க அவ்வளவுதான். நாங்க வேற எதுக்குமே இன்ன வரைக்கும் ஒரு டீன் எங்கள்ட்ட எதுவுமே வந்து ஆறுதல் கூட சொல்லல சார். ஓடி போனாலும் மாத்திரை போட்டாலும் அசிங்கப்படுத்த வருவாங்க. ஆனா இப்ப இன்னும் ஒரு ஆறுதல் சொல்ல கூட வரல சார் யாருமே. அதான் சார் ரொம்ப கஷ்டம். அவ்வளவு கேவலமா போயிட்டோமா? நாங்களும் இந்த காலேஜ்ல தானே படிக்கிறோம். நாங்களும் ஒரு ஸ்டூடெண்ட் தானே. அப்ப நாங்க ஒரு நர்சிங்னா ஒரு மாதிரி, டாக்டர்ஸ் ஒரு மாதிரி, டெக்னீஷியன் ஒரு மாதிரி பாப்பாங்களா? நடக்குமா சார்? நர்சிங் இல்லாம ஹாஸ்பிட்டல் நடக்குமா?